ஆச்சரியமான ஒரு தேவனுடைய மகத்துவங்களை வந்து பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு வசனங்கள்லேருந்து நம்ம நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அது அபியாசப்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆழமாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் அது பிரயோஜனமாகவும் இருக்கிறது. இந்த நாள்லையும் நம்ம கேட்டோம் வந்து ஒரு உன்னுடைய சந்ததியார் வந்து சத்துருக்களின் வாசல்களை மேற்கொள்வார்கள். இப்போது இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, பாட்டி தாத்தா இந்த மூதாதையர்கள்லாம் ஒரு விசுவாசத்தில் இருந்தாங்க. அதை வந்து அப்படி கடந்து வந்திருக்கும்போது, ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது ஒரு மீடியா அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா உள்ளே வந்த உடனே அந்த வாலிப பிள்ளைங்க மத்தியில் அது வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு என்னன்னே தெரியலை, அது பின்னாடி போகிற மாதிரி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. படிப்பில் கவனம் இல்லை, என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. அப்படிங்கும்போது கடவுள் விசுவாசம் நம்பிக்கை இதெல்லாம் அப்படி அவங்களுக்கு வரும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் வந்து ஒரு நாள் சகோதரிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் இப்படி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, நம்ம எப்படி வேத வசனத்தை முழுமையாக 100% நம்ம நம்புகிறோம், அதே மாதிரி இப்போ உள்ளவங்க வந்து நம்புறதில்ல. அவங்க வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்க, கூகுளில் போகிறாங்க, போய் இந்த செங்கடல் பிரிஞ்சது உண்மையிலே உண்மைதானா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி வருது அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். அதை நம்மளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேகரை சந்திக்கும் போது நம்ம அதை வந்து பார்க்க தான் செய்கிறோம். ஆனால் சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது வந்து என்ன செய்யணும், ஆண்டவருடைய சந்ததி, அந்த சந்ததி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை, அந்த ஆபிரகாம் வந்து ஒரு ஒரு அந்த சிற்பங்கள்லாம் செஞ்சு அந்த விக்கிரகங்களை வழிபட்டிருந்த ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் வந்து அவனை பிரித்தெடுத்து என் பின்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டு, அந்த ஆபிரகாம் வந்து எந்த கேள்வியும் கேட்காம வந்து ஆண்டவருக்கு பின்னாடி போன மனுஷன். அதனால தான் அப்படி அவருடைய சொல்ல கேட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் ஆண்டவருடைய பின்னாடி வந்தார். அதனால தான் அவருக்கு வந்து என்னென்னா, யெகோவா இரே, கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொன்னார். அவருடைய சந்ததி அப்படி நம்ம பார்க்கும்போது யாக்கோபு வரும்போது யாக்கோபு வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மாமா வீட்டில் இருந்துட்டு திரும்ப வராரு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பயம் அவருக்கு. ஏசா தன்னுடைய சொந்த சகோதரனை வந்து எதிர்கொள்வதற்கு அவர் பயம். அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஆட்களை அனுப்பி விடுறாரு. அங்கே போனவுடனே அந்த ஏசா வந்து 400 பேரோட திரும்ப வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப பயம், அவரால் தாங்கவே முடியலை. ஏன்னா இவரை நம்பி இவருடைய பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க, ஒரு பெரிய படம் இருக்குது. அப்போ என்ன செய்ய, ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த யாப்போக்கு, அந்த ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் இருக்குது, அந்த யாப்போக்கு அப்படிங்கிற அந்த நதியண்டையில் அந்த கரையில் வந்து என்ன செய்கிறாருன்னா, எல்லாத்தையும் முன்னால் அனுப்பிட்டு இவர் மட்டும் பிந்தி தனித்திருந்து ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறார். அப்போது விடிய விடிய ஆண்டவர்கிட்ட அவர் போராடுறாரு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவர் அப்படி அதிகமாக தேடுதார். அப்படி தேடும்போது ஒரு பதில் உண்டாகுது. ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவனோட போராடி நீ என்னை மேற்கொண்டாய், நான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிக்கிறாரு. ஆண்டவரும் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும், அவங்க அண்ணன் தம்பி, சமாதானம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், ஆண்டவரை தேடுகிற அந்த ஒரு ஆள் இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாக அந்த சமுதாயத்திலே ஒரு சமாதானம் உண்டாகும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வந்து ப்ரூஃப் ஆகுது. இதே அப்படிங்கும்போது வழியாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம என்னென்னா, நம்ம வந்து ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கோம், விசுவாச சந்ததியாக இருக்கோம். அந்த சந்ததி வந்து பட்டு போகலை, அது அப்படி இன்னும் துளிர் விட்டு கொண்டே இருக்கிறது. இதை புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, அதனால் இந்த யோவான் சங்கீதம் 24:6 பார்த்திங்கன்னா, ஆண்டவரை தேடக்கூடிய அந்த சந்ததிக்கு பேர் என்ன தெரியுமா, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அப்படின்னு வந்து அவரோட பேரை வந்து வேதம் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பலன் உண்டு.
அது வந்து நம்ம உலகத்திலேயும் உண்டு, வேதாகமத்திலையும் அது வந்து என்ன செஞ்சிடும்னா குறிக்கப்படும். இது நம்ம பின்னாடி நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா யோவான் 20வது அதிகாரம் அங்கே வந்து ஒரு ஒரு பெண்ணு வந்து என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை தேடி போகிறா. எப்படி போகிறான்னா, ஆண்டவரை வந்து சிலுவையில் அடித்து அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவளால் தூங்க முடியலை. அந்த வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடை. அந்த காலத்தில் வந்து கல்லறையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப வெளியில் இருக்கும், யாரும் ஈஸியாக போக முடியாத இடங்கள்ல இருக்கும். ஆனால் அவள் வந்து என்ன செய்கிறான்னா அதிக இருட்டோடையே தேடி போகிறாள். தேடி போய் அங்கே கல்லறை திறந்திருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப சீஷர்கள்ட்ட வந்து சொல்கிறாள். அப்போ உடனே திரும்ப எல்லோரும் ரொம்ப யோவான்லாம் போகிறாங்க, பேதுரு யோவான்லாம் போய் பார்த்துட்டு திரும்ப வந்துடுதாங்க. ஆனால் அந்த கல்லறை திறந்து கிடக்கு, ஆனால் இவ வந்து அங்கே போகலை. 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், வைத்த இடம் தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை என்றார். அப்போது ஆண்டவர் அவர் இறந்துட்டார்னு தெரியும். நம்மெல்லாம் ஒரு இறந்துட்டார்னா அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவாங்கன்னா பிணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவளுக்கு வந்து அவளோட நம்பிக்கையை பாருங்கள், என் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கடுத்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாரையா உடனே பின்னாடி ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். என்ன ஒரு பந்தம் பாருங்கள். நான் போய் அவர் இறந்துட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஆனால் என் ஆண்டவரை நான் போய் அவர் வைத்த இடம் எங்கன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். என்னன்னு தெரில, ஒரு வேளை ரபூனின்னா போதகர்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதினவர் வந்து எழுதுகிறாரு. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். அதாவது இயேசுக்கும் அவளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பந்தம் இருந்திருக்கு. ஏன்னா அவள் வாழ்க்கையில் அவள் வந்து பாவியாக இருக்கும்போது அவள்கிட்ட இருந்த பிசாசுகளெல்லாம் துரத்தியிருக்காரு. அந்த நன்றியினாலும் அன்பினாலும் வந்து அவரை வந்து தேடி போயிருக்கா. தொற்றாத அப்படின்னு ஆண்டவரே பயப்படுதார், என்ன இவ தொற்றுவா அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுக்கடுத்து ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்குறாரு. முதல்ல ஒரு சகோதரிக்கு தான் அவர் வந்து, நீ போய் அங்கே போய் என்னுடைய அவர் கூட இருந்த சீஷர்களிடத்துலாம் போய் என்ன செய்யினா, நீ போய் சொல்லு, நீ அங்கே போய் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்குறாரு. நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். அந்த அங்கே தான் ஆரம்பிக்குது. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அந்த மகதலேனா மரியாளை சந்தித்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவள் தான் போய் அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பா வந்து, நீங்கள்லாம் போய் அங்கே எருசலேமில் காத்திருக்க சொன்னார் ஆண்டவர். பின்னாடி வாசித்தோன்னா தெரியும். அப்படி நம்ம அன்பினாலும் நன்றியினாலும் தேடும்போது அந்த சந்ததி வந்து அதிலிருந்து அந்த சந்ததி தொடர்ந்து வந்துக்கிட்டு இந்த நாள் வரைக்கும் அந்த சந்ததி இருக்க தான் செய்யும், வந்து போகாது. அதே மாதிரி இன்றைக்கும் நாம் வந்து ஆண்டவரை வந்து யாக்கோபு வந்து ஒரு பயத்தினால தேடினார். ஆனால் அந்த மகதலேனா மரியாள் வந்து அன்பினாலும் நன்றியினாலும் நம்ம வந்து எப்படினாலும் தேடலாம். பயந்து கூட நம்ம தேடலாம், அன்பினாலும் நன்றியினாலும் தேடலாம். அப்படி தேடும்போது நம்ம முதல்ல கேட்ட மாதிரி அந்த சந்ததி வந்து என்ன செய்யும்னா சத்துருக்களின் வாசல்களை கண்டிப்பாக மேற்கொள்ளத்தான் செய்யும். அப்படிப்பட்ட கிருபைகளை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வந்து வெளிச்சமாக நம்மளோட பேசியிருக்கிறார். ஆமென்.